Hello students, welcome to our channel. நம்ம இன்னைக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னா என்னென்னா 10th ஸ்டாண்டர்டில் ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பார்க்கலாம். இதில் நான் வந்துட்டு பெஞ்ச் 1 பெஞ்ச் 2 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் பெஞ்சில் மேக்ஸோட லீடர் அசிஸ்டன்ட் லீடர், செகண்ட் பெஞ்சில் சயின்ஸோட லீடர் அண்ட் அசிஸ்டன்ட் லீடர் உட்காந்துருக்காங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா சிம்பிள். இந்த லீடர் வந்துட்டு மேக்ஸ் லீடர் சயின்ஸோட லீடர்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆகணும், அசிஸ்டன்ட் லீடர்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆகணும். அதே மாதிரி மேக்ஸோட அசிஸ்டன்ட் லீடரும் இவங்க 2 பேர்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு செட்டாக எழுதணும் அப்படின்னா இதெல்லாம் தான் ஆர்டர்டு பேர்ஸு. இப்படி இதில் இருக்கிற எல்லா பாசிபிளான ஆர்டர்டு பேர்ஸும் வரிசை ஜோடி உள்ளே எழுதி இந்த மாதிரி ப்ராக்கெட் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே அடைக்கிறது தான் வந்துட்டு கார்ட்டீசியன் பெருக்கல். இப்போ பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டுக்குள்ளே இவங்க எல்லாரும் இருக்காங்க. இப்போ நான் ஏபி அப்படின்னு 2 செட் எழுதியிருக்கேன். இதை வந்து நான் கார்ட்டீசியன் பெருக்கல் வந்துட்டு கண்டுபிடிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கூடையும் ஃப்ரெண்டாக்கி வச்சுட்டேன். ஓகேங்களா? இது ஏ செட்டு, கிராஸு பெருக்கல் அப்படிங்கிறனால ப்ராடக்ட்னால பெருக்கல் குறி, இது பி செட்டு. இந்த மாதிரி வரும். ப்ராப்பராக வந்துட்டு எழுதுறது இந்த மாதிரி எழுதுவோம். ஓகேங்களா? பி செட்டு கிராஸ் ஏ செட்டு, இது ஏ கிராஸ் பி, இது பி கிராஸ் ஏ. இது ரெண்டும் பாருங்களேன், இதுவும் வேறு வேறு தான். இதில் வந்துட்டு 3 ரோ 2 காலம், இதில் வந்துட்டு 2 ரோ 3 காலம். ஓகேங்களா? ஆனால் நமக்கு எப்படி இருக்குது, இது ரெண்டும் வேறு வேறையாக இருந்தாலும் இதோட எண்ணிக்கை கார்டினாலிட்டி வந்துட்டு மொத்த எண்ணிக்கை மாறாது. ஏன்னா 3 பெருக்கல் 2 6 தான், 2 பெருக்கல் 3 6 தான். இது வந்துட்டு ஒரு ரூல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.